பணக்காரங்களால கூட காசு கொடுத்து வாங்க முடியாத ஒரு பொருள் இந்த உலகத்துல இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? பில்லியன் டாலர் கொடுத்தாலும் கிடைக்காத மன அமைதி தான் அது. இன்னைக்கு உலகத்துல பாதி பேர் தூக்க மாத்திரை தேடுறதுக்கும் மீதி பேர் கசினோ சூதாட்ட விடுதிகள்லயும் காடுகள்லயும் அலைஞ்சு திரியறதுக்கும் பின்னாடி இருக்கிற ஒரே ரகசியம் எல்லாரும் தேடுறது அந்த நிம்மதியை மட்டும்தான். மாத்திரையால வர்றது தற்காலிகம், இசையிலோ தனிமையிலோ தேடுற அமைதியும் நிரந்தரம் இல்ல. ஆனா இந்த மன அமைதிக்கான ஆச்சரியமான வழிகளை பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடியே நம் முன்னோர்களும் எல்லா மதங்களும் அழகா சொல்லியிருக்கு. திருமந்திரத்துல திருமூலர் சொல்றாரு, யோகத்தால மனம் அடங்கும்னு அவர் வழிகாட்டுறார். பைபிள ஆராய்ந்தால் அமைதியா இரு, நானே தேவன் என்று அறி அப்படின்னும் இரவும் பகலும் தியானிக்கவும் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவும் தனிமையில ஜெபித்து அமைதியத்தான் தேடினார். இததான் இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸும் சொல்லுது. நம்ம தியானிக்கும் போது மூளையில ஆல்பா அலைகள் உருவாகுது. ஸ்ட்ரெஸ் ஹார்மோனான கார்டிசோல் குறைஞ்சு மகிழ்ச்சியை தூண்டும் செரட்டோனின் அதிகமாகுது. இப்படி எல்லா மதங்களும் அறிவியலும் அமைதிக்கான இலக்கை காட்டும் போது சாமானிய மனிதர்கள்ல இருந்து படிச்சவங்க படிக்காதவங்க குழந்தைகள் பெரியவர்கள் வர எல்லாரும் அன்றாடம் ஃபாலோ பண்ணக்கூடிய மிக எளிய தினசரி நடைமுறைய வகுத்து கொடுக்கும் ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான். என்ன ஓதணும், எந்த நேரத்துல எந்த உடல் அமைப்புல இறைவனை நினைக்கணும்னு குரானோ நபிகளாரின் வழிகாட்டுதலும் ரொம்ப எளிமையா சொல்லி தருது. இதுக்கு வருட கணக்குல பயிற்சியோ குருவோ தேவையில்லை. ஏன்னா குரான் சொல்லுது, அல்லாஹ் உங்களுக்கு எளிமையே விரும்புகிறான், கஷ்டத்தை அல்ல. உலகின் உச்சக்கட்ட புகழ்பெற்ற நடிகர்கள், அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள், விஞ்ஞானிகள் என பலரும் தங்களது இறுதி தேடலான மன அமைதியை இன்னும் தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருக்கலாம், உங்க மனம் அமைதியை தேடுதுன்னா அது உங்களோட ஆன்மா உங்களை படைச்ச இறைவனை தேடுதுன்னு அர்த்தம். எல்லா மதங்களின் நோக்கமும் மனிதன் அமைதியா வாழணுங்கிறது தான். பில்லியன் டாலரால வாங்க முடியாத மன அமைதி ஒரு நிமிடம் இறைவனை மனதார நினைத்தால் கிடைத்துவிடும். என புனித குரான் பிரகடனம் செய்த அறிந்து கொள்ளுங்கள், அல்லாவின் நினைவினால் மட்டுமே இதயங்கள் அமைதி பெறுகின்றன. நமக்கு வயதாகும் போது மூளையின் நரம்புகளின் அடர்த்தி குறைந்து ஞாபக மறதி போன்ற பிரச்சனைகள் வரும். ஆனால் தொடர்ந்து ஜிக்ர் செய்யும் போது மூளையின் சாம்பல் நிற பகுதி அழியாமல் பாதுகாக்கப்படுகிறது. இதனால் ஜிக்ர் மூளையை எப்போதும் சுறுசுறுப்பாகவும் நினைவாற்றல் மங்குவதையும் தடுக்கும். ஜிக்ர் செய்யும் போது நமது வாய், காது, விரல்கள் ஆகிய மூன்றும் ஒரே நேரத்தில் வேலை செய்வதால் மூளையின் பல பகுதிகள் ஒருங்கிணைந்து செயல்படுகின்றன. இது உங்களின் ஒட்டுமொத்த கவனக்குவிப்பு திறனையும் நினைவாற்றலையும் பல மடங்கு உயர்த்துகிறது. தனிமையை போக்குகிறது, இதயத்தின் காந்த புலத்தை சீராக்குகிறது, இரத்த ஓட்டம் மற்றும் ஆக்சிஜன் சீராவது என பலதரப்பட்ட நன்மைகளை கொண்டுள்ளது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவர்களும் பயன்பெற ஷேர் பண்ணுங்க. இது பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திப்போம். நன்றி.